ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கனை வச்சு நல்லா காரசாரமாக அதே நேரத்தில் கொஞ்சம் இனிப்பு சுவையோட நம்ம ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் சிக்கன் கறி ஒன்று பண்ணலாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம எவ்ரி சண்டே எப்படி நான்வெஜ் செய்வோம், அந்த டைமில் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, புலாவ், அப்புறமா நான் இது எல்லாத்து கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிக்கன் கறி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல சிக்கனை ஊற வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 கப் தயிர், மீடியமான புளிப்பில் இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த சிக்கன் கறி இந்த மேரினேஷன் கொடுத்து பண்ணுறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பட்டை, கூடவே ஒரே ஒரு பிரியாணி இலையை 2-3 உடைச்சி போட்டுக்கோங்க. ஒரு டைம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் நீலவாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் நான் எடுத்துருக்கிறேன். போட்டுட்டு இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் சிக்கன் கறிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வதக்கும் போது நம்ம சேர்த்தோம், இந்த டைம்லேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை மணம் நல்லா போகணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துக்கிறேன். கலர் வேண்டான்னா நீங்கள் இந்த பவுடர் சேர்க்கவே வேண்டாம், விட்டுறலாம். இதில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் சீரகம்லாம், அதை இந்த டைமில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அடுத்ததாக மிளகாய் தூள் காரத்துக்கு போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாமே போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் இதில் 2 தக்காளியை நான் பியூரியாக எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம சிக்கன் கறியோட பேஸ் ரெடியாக இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட கலந்து கொடுங்க. பொதுவாகவே சிக்கன் நல்லா தண்ணி விடும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் இதை நம்ம நல்லா வதக்கணும். வதக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை வேணும். ஸோ இப்போ பாருங்கள், கரண்ட் வந்துடுச்சு, அதனால் டோட்டலாக உங்களுக்கு கலரே மாறிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் முதவே சொன்ன மாதிரி சிக்கன் தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நம்ம கிரேவியாக பண்ணுறதுனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா வெந்துருச்சா இல்லையான்ட்டு. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே அரைச்சது தான். இதுக்கு அடுத்த வீடியோவாக வீட்லேயே நம்ம எப்படி நல்லா சுவையாக கரம் மசாலா ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் கசூரி மெத்தி இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா மணக்க நம்மளோட சிக்கன் கறி பஞ்சாபி ஸ்டைலில் அருமையாக ரெடி ஆகியிருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அதே நேரத்தில் நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது
ஜீரா ரைஸ், அப்புறமா தேங்காய் பால் பிரியாணி பண்ணுறது, வெறும் ப்ளைன் பிரியாணி, இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக போகும். சப்பாத்தி, பூரி, நான், அப்புறம் ரொமாலி ரொட்டி, சாதாரணமாக செய்யக்கூடிய எல்லா புலாவுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் ஈவன் ரைஸுக்கு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் இதில் வந்து ஒரு ஸ்டெப்பு விட்டுட்டேன். லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். நான் முதவே சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி பண்ணுறது, அப்புறமா ஜீரா ரைஸ், இந்த மாதிரி எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சில ரெசிபியோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் வந்து நம்ம 2 டைப்பில் பண்ணலாம். கார்லிக் நான் பண்ணலாம், அப்புறமா அது வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது, கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுறது, அந்த 2 மெத்தடுமே நான் வந்து போட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.